நம் இருதயம் மோட்டார் போல் உடல் முழுக்க இரத்தத்தை செலுத்துகிறது. இந்த இரத்தத்தை சுத்தி பம்ப் செய்யும் போது அழுத்தம் அதிகமாக இருந்தால் அதுதான் ஹை பிரஷர் அல்லது ஹைப்பர் டென்ஷன் எனப்படுகிறது. குறிப்பாக இவ்வகை உயர் இரத்த அழுத்தம் கர்ப்ப காலத்தில் இளம் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடும். கர்ப்ப காலத்தில் ஹைப்பர் டென்ஷன் என்றால் என்ன? கர்ப்பமாக இருக்கும்போது இருதயத்திற்கு இரட்டிப்பு வேலை இருக்கக்கூடும். காரணம், தாய்க்கும் குழந்தைக்கும் இரத்தம் செல்ல வேண்டும். அப்போதுதான் சில பெண்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், அதாவது அதிக இரத்த அழுத்தம் ஏற்படக்கூடும். இதைத்தான் ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் அல்லது பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் என குறிப்பிடுகின்றனர். ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் போல் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எனும் இணை நோய் பாதிப்பு கூட கர்ப்பிணி தாய்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் என்னென்ன அபாயங்கள்? சிறுநீரகம், மூளை, கல்லீரல், கண் நரம்புகள் ஆகிய முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்படும். குழந்தைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறையும் அபாயம் ஏற்படலாம். தாயும் சிசுவும் உயிரிழக்கும் அபாயம் கூட நேரலாம். அறிகுறிகள் என்னென்ன? தலைவலி, வயிற்றுக்கு மேல் பகுதியில் கடுமையான வலி, கண்களில் மங்கலான பார்வை அல்லது புள்ளிகள் தெரிதல், முகம், கைகள், கால்களில் வீக்கம், சிறுநீர் குறைவாக வருதல், வலிப்பு நோய். இவ்வறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் உடனே அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். இவ்வளவு அபாயமானால் உடனே மருத்துவமனை செல்ல வேண்டியது எப்போது? தலைவலி, அது சாதாரண தலைவலியாய் இருந்தால் கூட, வயிற்றுவலி, இரத்தப்போக்கு, மயக்கம், வலிப்பு நோய், குழந்தை அசையாதது போல் தோன்றினால் உடனே அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். கர்ப்பகால நீரிழிவு நோய் உள்ளவர்கள் 37 வாரத்திலே சீமான் மையத்திற்கு வந்து சிகிச்சை பெற வேண்டும். இதை எப்படி தடுப்பது? முறையான மருத்துவ பரிசோதனைகள், உப்பு மற்றும் அதீத உப்பான உணவு பண்டங்களை தவிர்த்தல், பல வகையான பழங்களை உட்கொள்ளுதல், தினமும் 4 லிட்டர் தண்ணீர் குடித்தல், முழுமையான ஓய்வு எடுத்தல், மன அழுத்தம் தவிர்த்தல் போன்றவற்றை செய்ய வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் தேசிய நலக் குழுமம் மற்றும் இயக்குனர் சுகாதார பணிகள் அவர்களின் சீரிய முயற்சியால் தாய் சேய் நலத்தை பாதுகாப்பதுடன் பிரசவ காலத்தில் தாய் மரணம் மற்றும் சிசு மரணம் பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை தற்பொழுது தரம் உயர்த்தப்பட்டு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையாகவும் தமிழ்நாடு மாநிலத்தில் முதல் சீமான் மையமாக திகழ்கிறது. அரசு நலத்திட்டங்கள்: முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் MRMBS. இதில் ரூபாய் 18,000 வரை பெறலாம். இலவச சத்துணவுகள் மற்றும் பரிசோதனைகள் வழங்கப்படும். ஜனனி சிசு பாதுகாப்பு திட்டம் JSSK. அரசு மருத்துவமனையில் இலவச பிரசவம், சிகிச்சை, உணவு, போக்குவரத்து மற்றும் தங்குமிடம் இவை அனைத்தும் வழங்கப்படும். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் MTM. மருத்துவ ஊழியர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து பரிசோதனை செய்வார்கள் மற்றும் இலவச மருந்துகள் வழங்கப்படும். இந்த சேவைகளை எப்படி பெறுவது? அருகிலுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லவும். கர்ப்பம் பதிவு செய்து PICME எண் பெறவும். MRMBS, JSSK, JSY திட்டங்களை பற்றி கேட்டு அறிந்து கொள்ளவும். அரசு மருத்துவமனையில் இலவச பிரசவம் மற்றும் இலவசமாக தமிழக அரசு செய்து தரும் போக்குவரத்து சேவையை பயன்படுத்திக் கொள்ளவும். பிரசவத்திற்கு பின் 50 நாட்கள் தொடர்ச்சியாக காலை மற்றும் மாலை இரத்த அழுத்த பரிசோதனை செய்ய வேண்டும். இரத்த அழுத்த மாத்திரை தவறாமல் சாப்பிட வேண்டும். கைபேசி தவிர்த்துவிட்டு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். உங்கள் சுகாதாரத்தை பாதுகாக்க அரசு சேவைகளை பயன்படுத்தி பயன்பெறவும்.